போல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக அணியா டெல்லி அணியா முடிவு செய்ய போகும் தேர்தல் இது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நேற்று திருவிடந்தை ஈசிஆர்ல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மண்டலத்துக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகள் பயிற்சி முகாம் மீட்டிங்ல அவர் பேசும்போது என்ன சொன்னாருன்னா, பூத் கமிட்டி மெம்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓவராலா தமிழ்நாட்டுல 75,000 பூத் கமிட்டி இருக்கு. இந்த பூத் கமிட்டியில இருக்கிற அத்தனை பேருமே முறையா வேலை செஞ்சாவே, அதாவது ஒரு பூத்துல 350 ஓட்டு வாங்கறதுக்கு நீங்க எல்லாரும் முழு மூச்சா செயல்பட்டாலே கிட்டத்தட்ட 2,60,00,000 ஓட்டு நமக்கு கிடைச்சிடும். இதுவே வெற்றிக்கு போதுமானது. அதே போல ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குங்க. 50 ஓட்டு உங்களால வரணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நிச்சயமா வருகின்ற தேர்தலில் நாம ஜெயிச்சிடலாம். இது தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் உண்டான தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. யார் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்றாரு. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில் என்னவென்றால், நீங்க இதுவரைக்கும் மத்திய அரச பகைச்சுக்கிட்டதுனால தமிழகம் வளர்ச்சி பாதையிலேயே செல்லல. பொதுவா மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக சென்றால்தான் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க. இப்ப நீங்க கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் மட்டும் தமிழ்நாட்டிலயா இருக்கு? டெல்லியில தான் இருக்கு. இவ்வளவு நாள் காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி 2006ல இருந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? சோ 2014 வரைக்கும் காங்கிரஸ் தான் டெல்லியில இருந்தாங்க. அப்போ அவங்க கூட கூட்டணி வச்சீங்க. அப்போ உங்களுக்கு டெல்லியை பத்தி எதுவுமே தெரியாதா? அவங்க இந்த தமிழக மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணல அப்படின்றது இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு நிச்சயமா தெரியும். சோ அம்மா சொல்ற மாதிரி இந்த லேடியா அந்த மோடியா அப்படின்னு ஒரு பஞ்சு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதையே நீங்க உல்டாவாக்கி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க. நிச்சயமா உங்களோட இந்த பஞ்சு டைலாக் நிச்சயமா எடுபடாது. உங்க குடும்பத்துக்கு உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனைன்னா டெல்லியில போய் உக்காந்துடுறீங்க. உக்காந்துட்டு அந்த பிரச்சனைய முடிக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்து முடிச்சுட்டு வரீங்க. ஆனா தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை பத்தி கவலையே பட மாட்டேன்றீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் குடும்ப அரசியலுக்கு எதிரான தேர்தல். நேர்மையான அரசியல் நடக்க வேண்டும் அப்படின்னு பாடுபடுகின்ற தேர்தல். இந்த தேர்தலோடு உங்க குடும்ப அரசியல் விரட்டி அடிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம்